சொல்லுங்க சார். இப்போ இந்த நயன்தாரா தனுஷ் இந்த சர்ச்சை வந்து மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. சோ இது ம். ஏற்கனவே தனுஷ் மேல வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இப்போ ஒரு தனுஷோடைய உண்மை முகம் வெளிவந்திருக்கா? இதை எப்படி பாக்குறது? இல்லங்க, அவங்க ஒரு அறிக்கையில ரொம்ப காட்டமா சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளபடியே அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல. இங்க சினிமா உலகத்துல எல்லாமே கமர்ஷியல் தான். நீங்க நட்பு, காதல் அப்படிங்கறதெல்லாம் கூட 2ஆம் பட்சமா மாறிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இந்த ம். சினிமாவை தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். ம். அதனால இங்க எல்லாமே கமர்ஷியல் தான். இன்னொன்னு, அந்த நானும் ரவுடிதான் படத்தை தனுஷ் தயாரிக்கும் போது விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அவருக்கு எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ம். இப்ப படப்பிடிப்பு இவரு செலவுல நடக்குது, அங்க வந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு தயாரிப்பாளரா அவருக்கு எவ்வளவு கோவம் வருங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, அந்த படத்தை இத்தனை ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும்னு தனுஷ் சொல்லிதான் அந்த படமே அவரு கொடுக்குறாரு. ஓகே ஓகே சார். ஆனா அங்க வந்து அவரு ஹீரோயினை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகளை மாத்தி நிறைய செலவு பண்ணி ஒரு கட்டத்துல இவர் சொன்ன பட்ஜெட் எல்லாம் தாண்டி பணம் இறையும் போது அப்ப தனுஷ் என்ன பண்றாரு, நோ, இனிமே நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் பணம்னு சொல்லி நிறுத்திட்டாரு. இப்ப வேற வழி இல்லாம நயன்தாரா வந்து தான் கையில இருந்து பணம் கொடுக்குது. ஏன்னா அப்போ அவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துருச்சு. இப்ப தன்னுடைய காதலர் கஷ்டப்படக்கூடாது, அவர் படம் வெளியில வரணுங்கிறதுக்காக நயன்தாரா கையில இருந்து சில லட்சங்களை இறக்கிதான் அவங்க வந்து அந்த படத்தை முடிச்சு தனுஷுக்கு கொடுத்தாங்க. அப்பையில இருந்து தனுஷுக்கும் அந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. இப்போ இவங்களுடைய திருமணம் நடக்கும் பொழுது இத வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு தொகைக்கு விக்கிறாங்க அவங்க. முதல்ல ஒரு நடிகர் நடிகையின் திருமணம்ங்கிறது அவங்கள வளர்த்து விட்ட ரசிகர்களை முன்னிலைப்படுத்தி நடக்கணும். அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்கள வர வச்சு எல்லார் முன்னிலையிலையும் ஒரு திருமணம் நடத்துறதுதான் ஆரோக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு அதையும் நான் கொண்டு போய் 10 கோடி ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னா அப்ப அவங்க கல்யாணத்தையே கமர்ஷியல் ஆக்குறாங்க. அப்ப இந்த கமர்ஷியல் வேல்ல என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய படத்தின் கிளிப்பிங்ஸை நீ பயன்படுத்தினா நான் 10 கோடி ரூபாய் கட்டு டிஃபர்மேஷன் கேட்பாங்கிறது எந்த விதத்தில் தவறாகும் நீங்க சொல்லுங்களேன். இப்ப இதே நயன்தாரா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 10 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அதிகபட்சம் 20 நாள் தானே கால்ஷீட் கொடுக்குறாங்க. அப்ப 20 நாளைக்கு நீங்க 10 கோடி வாங்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாம நீங்க பயன்படுத்தின கிளிப்பிங்ஸுக்கு அவர் 10 கோடி கேட்கத்தான் செய்வாரு. அது எப்படி தவறுன்னு இவங்க சொல்ல முடியும்? வார்த்தைகளை வந்து இவங்க தனுஷ் மீது வேணும்னே இந்த சமூகத்துல ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளபடியே அவங்களுக்கு பல நடிகைகளை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள்லாம் வருது. யாரெல்லாம் அவர்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மலையாளத்தை சேர்ந்தவர்கள், கேரள நடிகைகள் தான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த இஷ்யூவே நாளைக்கு கேரளா தமிழ்நாடுன்னு 2ஆ பிரிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே சார். அப்போ இது வந்து இப்போ நாளைக்கு அவங்களோட அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படம் வெளியாக போகுதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை இல்ல, அதோட வெளியாவதற்கு ப்ரமோஷன் இல்ல வாய்ப்புகள் இல்லை. இப்ப அதுல வந்து இன்னும் சில தயாரிப்பாளர்கள் வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நயன்தாராவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து செய்திகள்ல வரும்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இவங்க வந்து முறைப்படி அனுமதி வாங்கிதான் அந்த கிளிப்பிங்ஸை பயன்படுத்தணும். நீ என்ன பண்ணிடுவ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்தும் போது அவங்க எப்படி விடுவாங்க? ஓகே சார். மத்த எந்த ப்ரொடியூசரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலன்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்களே சார் நயன்தாரா? சொல்லியிருக்காங்க, நீங்க பாருங்க அது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்ப கௌதம் மேனன் வந்து வேறொரு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்க படத்தை இயக்கி கொடுக்காம இந்த ஆவண படத்தை இயக்கி கொடுத்திருக்காரு. அப்ப அதுவே தப்புன்னு கௌதம் மேனனுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் செய்தியா வரப்போகுது விரைவில். அப்ப நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த இடியாப்ப சிக்கல்ல தலையை கொடுக்க மாட்டாங்க. அது ஒருவேளை தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இது ரெடி பண்ணி 2 வருடத்துக்கு மேல ஆகுது திருமணம் முடிஞ்சு. சோ இதுக்கப்புறம் இத ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், எல்லாரும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரொமோஷன் நோட்ல பண்ணிருக்காங்களா? இப்படி ஒரு லெட்டரை வெளிவிட்டு இருக்காங்களா? இல்ல அப்படி இருந்தா அதுல இவ்வளவு வன்மம் இருக்காது. அவங்க நோக்கம் வந்து தனுஷ சொசைட்டில காலி பண்ணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாடிஸ்ட்னே அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க ஏதோ இந்த ஒரு வேறொரு லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தையை போட்டு இது அர்த்தம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லி போடும்போது அந்த வார்த்தையின்
பொருள் என்னன்னு தேடினோம்னா கிட்டத்தட்ட சைக்கோங்கிற மாதிரி வருது. அப்ப அவரை அப்படி சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அடுத்தவங்க உங்களுடைய துன்பத்தில் சந்தோஷத்தை காண்பவன்றதா சார் அதுக்கு அர்த்தம். அப்ப அவன் யாரு? அவன் கண்டிப்பா நீங்க அடுத்தவரை நோகடித்து இதுல சந்தோஷத்தை காண்பவன் என்பவன் சைக்கோ தானே. அதனால நயன்தாரா மீது தான் நான் தவறு சொல்லுவேன். நீங்க அவரு பர்மிஷன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னுடைய படத்திலிருந்து நீங்க வந்து எந்த காட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவரு சொல்லி பர்மிஷன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த காட்சியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே சார் இந்த மாதிரி எங்க திருமண வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்ல கேட்டிருக்காங்க, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க படத்துல இருந்து கொஞ்சம் நாங்க எடுத்துப்போம் சார்னு நீங்க முறைப்படி ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தீங்கன்னா அவரு தாராளமா கொடுத்திருப்பாரு. 2 வருடமா இதுக்கு அலைஞ்சதா சொல்றாங்களே சார். அவங்க கடிதத்துல அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவராலதான் அதுதாங்க. இன்னுமே ரிலீஸ் இல்ல ஆகல. இல்ல இல்ல 2 வருஷமா இவங்க அந்த படத்தை தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க அனுமதி இல்லாம கொடுத்ததுதான் பிரச்சனை. அப்ப நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா நான் எதுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாருல அவரு. ஓகே ஓகே சார். இன்னொன்னு படப்பிடிப்புல நீங்க என்னென்ன குடைச்சல் கொடுத்தீங்கங்கறதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஓகே சார். சோ இப்போ திடீர்னு நயன்தாரா இதை வெளில கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இத்தனை நாளா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடியே அனுமதி கேட்டிருக்கோம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லாம திடீர்னு காட்டமா இப்படி ஒரு கடிதத்தை போட காரணம் என்ன? தனுஷ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. 10 கோடி ரூபாய் டிஃபர்மேஷன் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே ஓகே சார். அதுதான் காரணம். ஓகே சார். சோ இப்போ இதுக்கு அடுத்து தனுஷோட முடிவு என்னவா இருக்கும் சார்? ஒருவேளை இந்த நோட்டீஸை அவர் திரும்ப பெறுவாரா இல்ல அந்த கிளிப்பை முழுமையா அவங்க நீக்கிதான் ஆகணுமா? முழுமையா நீக்கிதான் ஆகணும். அவரு இவங்க பணம் கொடுத்தா கூட இனிமே வாங்க மாட்டாரு. அந்த கிளிப் இல்லாம தான் அவங்க அந்த திருமண வீடியோவை வெளியிடலாம். அவர் இறங்கி வரமாட்டாரு. ஓகே ஓகே. ஏன்னா இவ்வளவு அசிங்கப்படுத்தின பிறகு அவர் எதுக்கு இறங்கி வரணும்? ஓகே சார். சோ இந்த கடிதம் குறித்து தனுஷ் ஏதாவது பேசுவாரா சார்? அவர் ஏதாவது கடிதம் வெளியிடுவாரா இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஆடியோ லான்ச்ல இத பத்தி ஏதாவது பேசுவாரா? அவர் எப்படி ஆடியோ லான்ச்ல கருத்து சொல்றதுதான் ஹீரோக்களுடைய வேலையா இருக்கு. இப்போ அங்க வந்து உட்கார்ந்து மனிதத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் பேசுவார். நிச்சயமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில. ஒருவேளை சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், எல்லார்ட்டையும் அன்பா இருங்க, யாரையும் எதிரியா நினைக்காதீங்க எல்லாம் பேசுவார். அது வேற. நடிகைகளின் குணம்ங்கிறது வேற. ஆனால் யதார்த்தம் அவரு பண்ணது தவறு கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க எப்பவுமே முறையான ஒரு அணுகுமுறை இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அனுமதி இல்லாமல் முதல்ல பயன்படுத்திட்டு அப்புறம் கடைசியில அனுமதி கேட்கும்போது ஒரு கோவம். ஓகே சார். ஸோ ஏற்கனவே தனுஷ் மேல சோஷியல் மீடியாலையும் சரி நம்ம பார்க்கும்போது நிறைய இவரால நிறைய ஹீரோயின்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆகுது, மத்தவங்களோட பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை என்னோட காதல் வாழ்க்கை உங்களை கோவப்படுத்துது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி கடிதத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை எப்படி? இல்லங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எதுக்கு அவரை கோவப்படுத்த போகுது? படப்பிடிப்புல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வந்து படப்பிடிப்புல வச்சு அத படத்தை லேட்டா முடிக்கிறது, சொன்னபடி முடிக்கிறது இல்ல, செலவை அதிகப்படுத்துவது, இது எல்லாமே எங்க இருந்து வருது? அந்த காதல்னால தானே வருது. அப்ப அந்த காதலே ஒரு வெறுப்பதில் நியாயம் இருக்குதானே. நீங்க எங்கேயாவது வச்சுங்க உங்களுடைய காதலையும் கொஞ்சலையும் கெஞ்சலையும் நீங்க எங்கேயாவது வச்சு வந்துட்டேனே. எதுக்கு இந்த படப்பிடிப்பு தளத்துல வந்து அவர் காசுல அதை பண்றீங்க? அப்ப கோபம் ஒரு தயாரிப்பாளரா வரும் தானே. ஓகே சார். இப்போ அந்த படத்துல ஏற்பட்ட நஷ்டமா இப்போ கேக்குற 10 கோடி இல்ல அந்த படத்துல அவர் லாபம் பார்த்துட்டாரா சார்? நானும் ரவுடி தான். அந்த படம் பெரிய வெற்றி படம், அது லாபம் தான், அது வேற விஷயம். நீங்க எப்பவுமே என்னவா நடந்துக்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ரியாக்ஷன் தான். இது வந்து தண்டனை இவரு கொடுத்ததா நீங்க கருத முடியாது. அவங்க பண்ணதுக்கான ரியாக்ஷன் அது, வேற ஒண்ணும். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப நன்றி சார். ஓகே.